இந்த நாள் கூட ஆண்டோட வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்வோம். மனிதனை வாழ வைக்கும் வார்த்தை, the word that makes man live. ஒரு மனுஷனை வாழ வைக்கிற அந்த வார்த்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். கண்களை மூடி ஒரு விசை ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளுக்காக நன்றி ஐயா. எங்களுக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிற மன்னாவுக்காக நன்றி. இந்த வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. அப்பா சுவாமி, எதை இந்த நாளிலே நீர் உடைய பிள்ளைகள் மத்தியிலே பேச இருக்கிறீரோ அதை நீர் பேசுவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். என்னை சிறுவையின் பின்னால் மறைத்துக் கொள்ளும். இந்த வார்த்தையை கேட்பதற்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்திலே நீங்கி போ என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே சுவாமி, உம்முடைய பிள்ளைகள் உடைய வார்த்தையை கேட்பார்களாக, பலன் அடைவார்களாக, வாழ்க்கைகள் ஆண்டவரே அநேக மாற்றங்களை இதன் மூலமாய் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தாமத்தார் மானிட்டர்ஸ் क्या மதியாரி மோக்கறதீனோ. சோ மனிதனை வாழ வைக்கும் வார்த்தை. சோ மனுஷனை வாழ வைப்பதற்காக நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, மனிதனுக்கு ஆகாரம் தேவை. சோ இந்த ஆகாரம் தான் ஒரு ஆகாரம் தான் மனிதனை வாழ வைக்குதுன்னு சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா மனுஷனை வாழ வைப்பது ஆகாரம் மாத்திரமா அப்படின்னு சொல்லி சவுண்ட் நல்லா இல்ல, பேலன்சிங் ஆகும். சோ மனுஷனை வாழ வைப்பது செஞ்சுட்டு இருப்போம். முதல்ல இல்லாட்டி செக் 1 2 3 டெஸ்ட் 1 2 3 செக். ஓகே, அப்படி விட்டுருங்க. மனுஷனை வாழ வைப்பது வார்த்தை தானா என்று பார்த்தால் எஸ், வார்த்தையும் மனிதனை வாழ வைக்க வேண்டி இருக்கிறது. அதே நேரத்தில் ஆகாரம் மனுஷனுக்கு தேவைதான். ஆனா ஆகாரம் இருக்கிறதுனால மட்டும் மனுஷன் வாழ்ந்துடலாம் நம்ம சொல்ல முடியாது. ஆகாரம் சரீர பிரகாரமான எஸ், நம்ம புஷ்டியா வாழ்றதுக்கு, நம்ம ஜீவிப்பதுக்கு நமக்கு தேவையா இருந்தாலும் வார்த்தை, அதாவது தேவனுடைய வார்த்தை நமக்கு மிக மிக முக்கியமா இருக்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு. ஹல்லேலூயா. இப்ப உயிர் வாழ்றதுன்றது அதுக்கு தான் இந்த ஆகாரம் தேவை. சாப்பாடு எதுக்கு தேவைன்னா உயிர் வாழ்றதுக்கு. சோ உயிர் மட்டும் இருந்து பலன் இல்லை தானே. உயிர் மட்டும் இருந்து என்ன பண்ண? வாழ்றதுன்னா சும்மா அப்படியே உயிர் இருக்குது, அப்படியே மூச்சு எடுக்கிறோம், இதுதான் வாழ்க்கை இல்லை. வாழ்றதுன்னு சொன்னா நம்ம இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற காரியங்கள் அநேகம் உண்டு, அநேக போராட்டங்கள் உண்டு, அநேக சூழ்நிலைகள் உண்டு, அநேக காரியங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கு. இதையெல்லாம் தாண்டி நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஆகாரம் மட்டும் இருந்து போதாது, நமக்கு கர்த்தருடைய வார்த்தை தேவை. ஆமென், அல்லேலூயா. நல்லா சாப்பிட்டு வந்திருக்கேன், காலையில் இன்னைக்கு என்ன வந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு போவோமா? இல்லை. நல்லா சாப்பிட்டு இருக்கேன், எந்த எக்ஸாமையும் ஃபேஸ் பண்ணலாம், யாரையும் ஃபேஸ் பண்ணலாம், என்ன பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணலாம், யார் வந்தாலும் பிரச்சனை இன்னைக்கு. ஏன்னா நமக்கு இருக்கிற போராட்டம் மாம்ச சம்பந்தமான போராட்டம் இல்லை, அது ஒரு ஆவிக்குரிய சம்பந்தமான போராட்டமா இருக்கு. ஆமென். ஆவிக்குரிய போராட்டத்தை ஜெயம் கொள்றதுக்கு அது சாப்பாட்டுனால, ஆகாரத்தினால நாங்க நிரம்பி ஆவிக்குரிய போராட்டத்தை நம்ம ஜெயம் கொள்ள முடியாது. அதை ஜெயம் கொள்வதற்கு நம்ம ஆவியில பலனடைந்திருக்க வேண்டும். அதற்கு நமக்கு இந்த ஜீவனுள்ள வார்த்தை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல நாங்க பார்க்கலாம், எகிப்துல ஒரு பஞ்சம் வந்தது. எகிப்துல ஒரு பஞ்சம் வந்தது. ஆதியாகமத்தில் நாங்கள் பார்க்கலாம். இந்த பஞ்சம் வந்தபோது அங்கிருந்த எகிப்தியர்கள் அவங்களுக்கு அந்த பஞ்சத்தினால அவங்க எஃபெக்ட் ஆகல, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் அந்த பஞ்சத்தினால வரல. நல்லா கேட்டுக்கொண்டு வாங்க, ஆரம்பத்திலிருந்தே கேட்டுக்கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வார்த்தை ரொம்ப கிளியரா இருக்கும். ஸோ அதிக நேரம் நான் எடுக்க போறதில்லை. ஆகவே எகிப்தில் ஒரு பஞ்சம் வந்துச்சு. அந்த பஞ்சத்தின் போது யாருமே, அந்த எகிப்தில் இருந்த யாருமே அந்த பஞ்சத்தில் பாதிக்கப்படல. ஸோ பஞ்சம் வருது, ஆனா பஞ்சத்தில் பாதிக்கப்படல. பஞ்சம்னால என்னது? பாதிப்பு தான் வரும் தானே, அப்படித்தானே? பஞ்சம்னால எல்லாம் இங்க இருப்போம். ஆமென். பஞ்சம்னால என்னது? வாயத்திறன்னு சொல்லுவோம், பாதிப்பு வரும். ஏன்னா பஞ்சம்னா குறைவு. குறைவு வரும் பொழுது ஒரு பாதிப்பு வரும். ஆகார குறைவு, பற்றாக்குறை, இது வார நேரத்தில் ஒரு பாதிப்பு வரும். ஆனா நாங்க பார்த்தோம்னு சொன்ன ஆதியாகமத்தில் இந்த பஞ்சம் வருது, தேசத்தில் எகிப்தில் பஞ்சம் வருது, ஆனா எந்த பாதிப்பையும் காண முடியல. ஏன் அவர்கள் எந்த பாதிப்புக்கும் சேதத்துக்கும் முகம் கொடுக்கலன்னு சொல்லி பார்த்தா, அந்த பஞ்சம் வரப்போதுன்னு சொல்லி ஏற்கனவே அவங்க அறிந்திருந்தாங்க. ஆமென்.
எல்லாம் இங்க இருப்போமா? ஆமென். ஏற்கனவே அவங்க அறிந்திருந்தாங்க. எப்ப அறிந்திருந்தாங்கன்னு சொன்னா, இந்த பஞ்சம் வருவதற்கு 7 வருஷத்துக்கு முதல்ல அவங்க அறிந்துட்டாங்க. எவ்வளவு காலத்துக்கு முதல்ல? அப்ப 7 வருஷத்துக்கு முதல்ல இவங்க இந்த பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அறிந்தாங்க. அதுவும் எத்தனை காலம் வரப்போகுது இந்த பஞ்சம்னு சொல்லி அவங்க அறிந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த பஞ்சத்துக்கு தேவையானதை இந்த செழிப்பின் காலத்தில், அதாவது ஒரு 7 வருஷம் மகா பெரிய ஒரு 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 ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருந்தது, பெரிய ஒரு அறுவடை அவங்களுக்கு இருந்தது. ஆகவே அந்த அறுவடையின் மத்தியில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா, சேர்த்து வைத்து கொண்டாங்க பஞ்ச காலத்திலே பாவிக்கும்படியாக. ஹல்லேலூயா. சோ இந்த சம்பவம் எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, பார்வோன் ராஜா இருக்கிறாரு. பார்வோன் ராஜா ஒரு கனவை காண்றாரு. அந்த கனவின் அர்த்தத்தை சொல்றதுக்கு எந்த மந்திரவாதிகளாலும் முடியல. ஆமென். எந்த மந்திரவாதிகளாலும் முடியல. சரியா? ஆகவே இந்த 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 கனவின் அர்த்தத்தை சொல்லும்படியாக யார் வாரான்னு சொன்னா, யார் வந்தா? யோசுவா. யார் வந்தா? யோசேப்பு வந்தாரு. சரியா? யோசேப்பு வந்தாரு. சோ யோசேப்பு அவர் சிறையில் இருக்கிறாரு. அவரை வெளியில கொண்டு வராங்க. அவரை கொண்டு அப்படியே பார்வோன் முன்னால கொண்டு போன பார்வோன் அந்த மந்திரவாதிகளுக்கு சொன்ன அதே சொப்பனத்தை சொல்றாரு. ரைட்? நீங்க அந்த வேதத்துல வாசிச்சு பார்க்கலாம். இன்னைக்கு எனக்கு டைம் இல்லை அதெல்லாம் வாசிக்க. ஆகவே அந்த சொப்பனத்தை மந்திரவாதிகளால் அதனுடைய அர்த்தத்தை தெரியல. அப்ப இந்த சொப்பனத்தை யோசேப்பிட்ட சொன்ன யோசேப்பு சொல்றார், ஓ இதுடைய அர்த்தம் முதல்ல வர்ற ஒரு 7 வருஷம் நமக்கு ரொம்ப செழிப்பா இருக்க போது, பெரிய ஒரு அறுவடையை நாங்க காண போறோம். அதன் பின்பு வருகிற 7 வருடம் எங்களுக்கு ஒரு வறட்சியின் காலம், பஞ்சமான காலம் வரப்போகுது. ஆகவே இந்த 7 வருஷத்துல நம்ம சேர்த்து வச்சோம்னா அடுத்த 7 வருஷம் நம்ம முடியுங்களே, தெரிஞ்ச மாதிரி முடியுங்க. செழிப்பா இருக்கும், பாதுகாக்கப்படலாம், ஆசீர்வதிக்கப்படலாம், நாங்க காப்பாற்றப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப 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 பாருங்க, இன்னும் கொஞ்சம் அப்படியே ஆழமா போவோம். இப்ப இப்படி ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி, ரைட்? யாரு சொன்னா? அதாவது யாரு வெளிப்பாட்டை கொடுத்தது? யோசேப்பு. யோசேப்பு வெளிப்பாட்டை கொடுக்கிறதுக்கு யோசேப்புக்கு ஒரு காரியம் தேவையா இருந்துச்சு. என்ன தேவையா இருந்துச்சு? பார்வோனுடைய கனவு தேவையா இருந்துச்சு. பார்வோனுடைய கனவு இருந்ததுனாலதான் யோசேப்பு அந்த கனவின் அர்த்தத்தை சொல்ல முடியுமா இருந்துச்சு. அந்த அர்த்தத்தை சொல்ல முடிஞ்சதுனாலதான் என்ன நடந்துச்சு, இவங்க எல்லாருமே இதற்கு ஆயத்தமாக முடியுமா இருந்துச்சு. புரியுதா? முதல்ல என்ன தேவை வந்துச்சு? கனவு. கனவு தானே, ட்ரீம். கனவு என்ன பண்ணிச்சு? அர்த்தத்தை கொண்டு வந்துச்சு வெளியில. யார் மூலமா? யோசேப்பு மூலமா, தேவ ஆவியை பெற்ற யோசேப்பு மூலமா. இந்த வெளிப்பாடு வந்த பொழுது அந்த வெளிப்பாட்டுக்கு ஏற்றபடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தங்களை அவங்க ஆயத்தப்படுத்தி கொண்டாங்க. இப்ப இவங்க ஆயத்தப்படுத்தினதுனால என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, பஞ்ச காலத்துல இவங்க காப்பாற்றப்பட்டாங்க. ஹல்லேலூயா. சரி, வேதத்தின் படி வேதத்துல நம்ம பார்க்கிறோம் லோகோஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். லோகோஸ் அப்படின்னா the written word, எழுதப்பட்ட வார்த்தை. அதுக்கு நாங்க சொல்லப்படுற வார்த்தை தான் லோகோஸ். என்னது? லோகோஸ். லோகோஸ்ன்றது எழுதப்பட்ட வார்த்தை. ஓகே. சோ எழுதப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, வேதத்துல வார்த்தை இருக்குது. இருக்கிற வார்த்தைக்கு சொல்லுவோம் லோகோஸ். ஆனா இது எழுதி இருந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தை அறிஞ்சு கொண்டா தான் நமக்கு ஒரு ரெவலேஷன் வரும். சரியா? அந்த ரெவலேஷன் அதான் அந்த அர்த்தம். சோ அந்த ரெவலேஷனுக்கு நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா ரேமா. என்னது? ரீமா இல்ல, யாரு? ரேமா. ரேமா. சரியா? ரேமா. திரும்ப சொல்றேன், லோகோஸ்னா என்னது? எழுதப்பட்ட வார்த்தை. ரேமானா என்னது? வெளிப்பாடு. சோ நமக்கு லோகோஸ் இருக்கணும், அப்பதான் என்ன கிடைக்கும்? ரேமா கிடைக்கும். முதல்ல எழுதப்பட்ட வார்த்தை வேணும். எழுதப்பட்ட வார்த்தை இருந்தா தான், அந்த வார்த்தையை தெரிஞ்சா தான் அதுல இருந்து வெளிப்பாடு வரும். சோ ஒரு கனவை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இந்த பார்வோனின் கனவை நாங்க பார்ப்போம். அது ஒரு லோகோஸா பார்ப்போம். அதாவது அவர் சொல்றாரு, இப்படி ஒரு கனவு, இப்படி 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 காரியம்னு சொல்லி நான் கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு என்னது? ஒரு லோகோஸாக நாங்க பார்ப்போம். ஒரு காரியம் இப்படி நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ரைட்? அதை எழுதுவோமே. ரைட்? அதை எழுதணும். ஒரு கனவை கண்டார். ஓகே. அந்த கனவு தான் லோகோஸ். அதன் வெளிப்பாடு தான் என்னது? ரேமா. ரைட்? அதன் வெளிப்பாடு. அதாவது இப்படி ஒரு பஞ்ச காலம் வரப்போகுது, இந்த பஞ்ச காலத்துக்கு முன்பதாக ஒரு செழிப்பான காலம் வரப்போகுது. அந்த செழிப்பான காலத்துக்குரிய காரியங்களை நாங்கள் சேர்த்து வைத்தோம்னு சொன்னா பஞ்ச காலத்தில் காப்பாற்றப்படலாம். ஹல்லேலூயா.
இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, முதல்ல வெளிப்பாடு வருவதற்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? லோகோஸ் தெரிஞ்சிருக்கணும். ஆமென். லோகோஸ் இருந்தா தான் என்ன வரும்? வெளிப்பாடு வரும். ரைட்? நமக்கு வார்த்தை தெரிஞ்சா தான் என்ன நடக்கும்? கர்த்தர் இதுக்குள்ள இருந்து நம்மளோட பேச முடியுமா இருக்கும். நமக்கு வார்த்தை தெரியாம கர்த்தரால நம்முடைய வாழ்க்கையில இடைப்பட பேச, நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய வழியை கர்த்தரால சொல்லி கொடுக்க முடியாமல் இருக்கும். ஏன்னு சொல்லி சொன்னா, நமக்கு வார்த்தை தெரியாது. இன்றைக்கு நான் உங்ககிட்ட கேட்டேன்னு சொன்னா, உங்க இருதயத்தை நீங்களே ஆராய்ஞ்சு பாருங்க. ரைட்? கர்த்தருக்கு முன்பதாக ஒன்றுமே மறைவா இல்ல. இருதயத்தை ஆராய்ஞ்சு பாருங்க. ஜெபிக்கிறீங்களா, ஜெபிக்கிறோமா அப்படின்னு கேட்டா, எஸ் நம்ம கொஞ்சம் ஜெபிக்கிறோம். ரைட்? ஆனா வேதம் வாசிக்கிறோமா அப்படின்னு சொல்லி சொன்னா, வேதம் வாசிக்கிறோமா? இல்ல. சபைக்கு பைபிள் கொண்டாடுறோமா? இல்ல. ஒரு நோட் புக் கொண்டு வருவோமா? இல்ல. நமக்கு பேரே ஒழுங்கா ஞாபகம் இல்லை. இவர் சுரேஷா ரமேஷானே ஞாபகம் இல்லை. இவரு சுரேஷ் நாளைக்கு அவரை பார்த்தா ரமேஷ்னுவோம், சாந்தின்னுவோம், நாளைக்கு பார்த்து வேற ஒரு ஆந்தின்னுவோம். சரியா? நமக்கு பேருகளே ஒழுங்கா ஞாபகம் இல்லை. அரை மணித்தியாலும் பிரசங்கத்தை கேட்போம், புலவர்கள் மாதிரி அப்படியே கேட்கறதெல்லாம் மனசுல பதியும்னு. ஆனா அங்க ஒன்றும் பதியறது இல்லை. அந்த நேரம் எல்லாம் அப்படியே அப்படியே அப்படின்னு இருந்துட்டு அப்படியே போன பிறகு அதை மெடிடேட் பண்றது இல்லை. இந்த மெடிடேஷனுக்காக தான் என்ன பண்றது? வேதத்தை கொண்டு வரணும், ஹைலைட் பண்ணணும், வேதத்தை கொண்டு வரணும், நோட் பண்ணிக்கணும், புக்கை கொண்டு வரணும், நோட் பண்ணிக்கணும். ஏன்னு சொன்னா இதை கேட்டு இங்கேயே விட்டுட்டு போயிடுறோம். அதனாலதான் வெளியில ஒரு பிரச்சனை வந்தா நமக்கு முகம் கொடுக்க முடியுதில்லை. வெளியில ஒரு காரியம் வந்தா முகம் கொடுக்க முடியுதில்லை. ஏன்னா நமக்குள்ள வார்த்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. வாளாக்காமல் தலையாக்குவாரா, கையாக்குவாரா, காலாக்குவாரா? அதெல்லாம் நல்லா தெரியும், வாளாக்காமல் தலையாக்குவாருன்னு. பட் நான் சொல்றேன், வேற வேற ஏதாவது ஒரு சிச்சுவேஷனுக்கு முகம் கொடுக்கிற நேரத்துல நம்மளுக்கு ஜெயம் காண்டு கொள்ள முடியாம இருக்கு. அந்த சிச்சுவேஷன் மத்தியில கர்த்தர் நம்மளோட பேச முடியாம இருக்கு. ஏன்னா வார்த்தை நமக்குள்ள இல்ல. ஆமென். வார்த்தை நமக்குள்ள இருந்தா தானே அந்த வார்த்தையிலிருந்து ஆண்டவர் பேச முடியும். ஒரு சிச்சுவேஷனுக்கு முகம் கொடுக்கிறோம், முன்னால ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வருது, ஒரு சிச்சுவேஷனுக்கு முகம் கொடுக்கக்குள்ள இந்த வார்த்தை, சரி உதாரணத்துக்கு இந்த தாவீது எப்படி கோலியாத்து முன்னால போய் நிற்கும் பொழுது எப்படி பயப்படாம போயிட்டு அதை மேற்கொண்டாரு. இதை தெரிஞ்சிருந்தா தானே கர்த்தர் நம்ம ஒரு சிச்சுவேஷனுக்கு முகம் கொடுக்கக்குள்ள, நான் தாவீதோடு இருந்தேன், சின்ன பையனான தாவீதோடு இருந்தேன், அந்த பெரிய கோலியாத்தை மேற்கொள்றதுக்கு நான் உதவி செஞ்சேன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்து நம்மளோட பேசுறதுக்கு நமக்கு என்ன தேவை? ஒவ்வொரு ஜெபம்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கிளைம் பண்ணி, அந்த ப்ராமிஸை கிளைம் பண்ணி நம்ம போராடி ஜெபிக்கும் பொழுது சத்ருவானுக்கு இவங்களோட விளையாட முடியாது. ஏன்னா இவங்களுக்கு என்ன தெரியும்? வார்த்தை தெரியும். ஆமென், ஆமென். நமக்கு அரையும் குறையுமா வார்த்தை தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா, அதனால தான் இன்னைக்கு பலர் என்ன பண்றது, யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் சோஷியல் மீடியாவிலையும் அங்கேயும் இங்கேயும் பொறுக்கி எடுத்து அதை அப்படியே நிரப்பி வச்சுட்டு இருக்கிறது. அவங்களுக்குள்ள வெளிப்பாடு இல்லை, அவங்களுக்குள்ள வெளிப்பாடு இல்லை. அவங்க வேதத்தை தொடர்ந்து வாசிக்கிறது இல்லை. யாரோ சொன்னாங்க, அவங்க பிரசங்கம் பண்ணாங்க, இவங்க பிரசங்கம் பண்ணாங்க, அவங்க பேசினாங்க, இவங்க பேசினாங்க, ஒவ்வொன்றையும் அங்கேயும் இங்கேயும் பொறுக்கி எடுத்து அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சையும் அதையும் இதையும் பொறுக்கி எடுத்து தங்களை நிரப்பிட்டு தாங்க யுத்தத்தில் ஜெயம் கொள்ள பார்க்கறது முடியாது. உங்களுக்குன்னு பர்சனல் ரெவலேஷன் வேணும். ஹல்லேலூயா. எனக்கு பர்சனல் ரெவலேஷனுக்கு நான் வார்த்தையை வாசிக்கணும், உங்களுக்கு பர்சனல் ரெவலேஷனுக்கு நீங்க வார்த்தையை வாசிக்கணும். இதை வாசிச்சாதான் கர்த்தர் நமக்கு வருகிற போராட்டங்கள்ல சூழ்நிலைகள்ல அவர் ஜெயம் அளிப்பார். ஹல்லேலூயா. வார்த்தை சொல்லுது, மனுஷன் எப்படியா அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. எதனால பிழைப்பாங்களா? வார்த்தையினால பிழைப்பாங்க. அது வார்த்தையினால பிழைக்கிறன்னா என்னது? அவருடைய வாயிலிருந்து வார்த்தை வருது, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை எப்படி என்ன பிழைக்க வைக்கும்? வேதத்தில் இருக்கிற வார்த்தை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை எப்படி என்ன பிழைக்க வைக்கும்னா, இந்த வார்த்தை எனக்குள்ள இருந்தா தான், இந்த வார்த்தை எனக்குள்ள இருந்தா தான் ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு நான் முகம் கொடுக்கும் பொழுது இந்த வார்த்தை என்னோடு பேசும். ஆமென். இந்த வார்த்தை என்னை பிழைக்க வைக்கும்னு சொன்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு நடக்கும் இல்ல. அந்த வார்த்தைக்குள்ள இருந்து எனக்கு ஒரு வெளிப்பாடு வரும், எனக்குள்ள ஒரு ரேமா வரும். அந்த ரேமாவை நான் பிடிச்சு கொள்வேன். அது என்ன சோர்ந்து போக விடாது, அது எனக்கு உற்சாகப்படுத்தும், அது என்ன பலப்படுத்தும், அது எந்த சூழ்நிலையும் என்ன மேற்கொள்ள விடாதபடிக்கு எனக்குள்ள ஒரு உற்சாகத்தையும் பலனையும் கொடுத்து நான் போராடி ஜெபித்து என்னுடைய சூழ்நிலைகளிலே நான் ஜெயம் காணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே முதல்ல லோகோஸை தெரிஞ்சிருக்கணும். யாரை தெரிஞ்சிருக்கணும்? லோகோஸ், வார்த்தையை நாம் தெரிந்திருக்க வேணும். எக்ஸாமுக்கு போறோம், எக்ஸாமுக்கு போகும்பொழுது நம்ம படிச்சுட்டு போகணும்.
படிச்சுட்டு போனா தான் எக்ஸாம் ஹாலில் என்ன பேப்பரில் அந்த என்ன எக்ஸாம் இருக்குதோ அந்த எக்ஸாம் எங்களால் செய்ய முடியுமா இருக்கும். அதே மாதிரி வார்த்தை நமக்குள்ள இருந்தா தான் நம்மால முடியுமா இருக்கும் நமக்கு எதிர்த்து வருகிற காரியங்களை மேற்கொள்வதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஒளிந்து போகும் நாட்கள் வெகு சீக்கிரத்தில் இருக்கு. ரைட்? இல்லாட்டி இந்த காலமே இந்த வார்த்தையை அப்படியே இல்லாமல் ஆக்கி கொண்டுதான் பிசாசு கொண்டு போய் கொண்டிருக்கான். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை இயேசுவின் பிறப்புக்கு முதலில் சொல்லப்பட்ட வார்த்தை. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து அப்பவே சொல்லப்பட்டாச்சு. என்ன வார்த்தை? இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம். தேசத்துல பஞ்சம் வருமாம். ஆனா என்னத்துல பஞ்சம் வருதுன்னா ஆகாய குறைவினால இல்லையாம். ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. ஜலக்குறைவினால் தண்ணி இல்லாம வர்ற தாகமும் இல்ல. அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். சாப்பாடும் இருக்கும், தண்ணியும் இருக்கும், அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கூடாது. பாருங்க, இன்னைக்கு நம்மளை ஜெபிக்க விட்டா ஜெபிப்போம், பாட்டு பாட விட்டா பாட்டு பாடுவோம், ஆராதிக்க விட்டா ஆராதிப்போம். ஆனா பைபிளை திறந்து வாசிங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? தூக்கம் வருதுன்னு சொல்லுவோம். அவங்க தூங்குறதுக்காகவே பைபிள் வாசிப்பாங்க. ஏன்னா பைபிள் வாசிச்சா டக்குன்னு தூக்கம் வந்துருமா. சரியா? ஆகவே கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நெக்ஸ்ட் வெர்ஸ். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள். சரி, ஓகே. வார்த்தையில நாங்க பார்க்கிறோம், தேடுவாங்க, ஆனா வார்த்தை அவங்களுக்கு கிடைக்காது. ஒரு காலம் வரும், வார்த்தையில பஞ்சம் வரும். வார்த்தையில பஞ்சம் ஆண்டவர் என்னத்தை சொல்றான்னு சொன்னா பைபிள் இல்லாம போகும்னு ஆண்டவர் சொல்லல. சரியா? அதாவது வார்த்தை இல்லாமல் போகும்னா கர்த்தருடைய வார்த்தை அது அழிஞ்சு போகும்னு சொல்லி இல்ல இந்த இடத்துல சொல்லப்படுது. இந்த இடத்துல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தை, அந்த சத்தம் இல்லாட்டி அவருடைய வார்த்தையின் சத்தியத்தை நம்ம கேட்க முடியாத ஒரு காலம் வரும். இந்த வந்திருக்கு. இப்ப போனீங்கன்னா நிறைய இடங்கள்ல வார்த்தையே இருக்காது. 1-2 வார்த்தை தான் இருக்கும், மிச்செல்லாம் வேற வேற ஏதோ தான் இருக்கும். அதை கேட்க நமக்கு ஏதோ ரொம்ப 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 நம்முடைய மாம்சத்துக்கு ஏதோ ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இந்த வார்த்தை என்ன பண்ணுன்னு சொன்னா நம்மளை திருத்தாது. இந்த வார்த்தை என்ன செய்யும்னா நம்மளை உருவாக்காது. இந்த வார்த்தை என்ன செய்யும்னா நமக்கு ஃபேஸ் பண்றதுக்கு சொல்லி கொடுக்காது. இந்த வார்த்தை சும்மா எங்களுக்கு ஒரு விதமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டையும் அதையும் தான் கொடுக்குமே தவிர இந்த வார்த்தை நம்மளை உருவாக்கி நம்மளை தயார்படுத்தி நமக்கு வருகிற சவால்களுக்கு முகம் கொடுப்பதற்கோ அல்லது நமக்கு வர இருக்கிற கர்த்தருடைய வருகைக்கு அல்லது ஆண்டவரை சந்திப்பதற்கு நம்மளை தயார்படுத்துகிற வார்த்தையாக இராமல் நம்முடைய மாம்சத்தை திருப்திப்படுத்துகிற வார்த்தைகளை தான் நாம் கடைசி காலத்தில் கேட்டுக்கொண்டிருப்போம். இதுதான் வருகிற அந்த பஞ்ச காலம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆனா இதுல சிக்காம இருப்பதற்கு நாமளே என்ன பண்ணணும்னு சொன்னா இந்த வார்த்தையை தினந்தோறும் நம்ம வாசிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டோட வார்த்தையை வாசிக்கக்குள்ள ஆண்டவர் நம்மோட பேசுவார். ஆமென். நம்ம எங்கேயோ ஒரு பக்கத்தை பார்த்துட்டு சோர்ந்து போயிட்டு ஐயோ என் வாழ்க்கையில ஜெயம் கிடைக்காதா, ஐயோ எனக்கு என் வாழ்க்கை நீ இப்படித்தானோ அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தில் சிக்கினவர்களாக நாங்கள் இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இல்லை, என் வார்த்தையை தெரிந்து கொள்ள, இதன் மூலமா நான் உன்னோட பேச இருக்கிறேன், உங்க வாழ்க்கையில வைத்திருக்க வழிகளை காட்ட இருக்கிறேன், உங்க வாழ்க்கையில நான் செய்ய இருக்கிற காரியங்களை காண்பிக்க இருக்கிறேன். நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை மகனே மகளே, இதன் மூலமா நான் பேச காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் மனசாட்சிக்கு தொட்டு நீங்களே சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் பைபிள் நாங்கள் வாசிக்கிறோம் இல்லையா? ரொம்ப குறைவு. சிலது வாசிக்கிறதே இல்லை, இல்லாட்டி வாசிக்கிறதுல குறைவு. அதே நேரம் சில நேரம் வாசித்தாலும் இப்படியே வாசிச்சுட்டே போயிடுறது. ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்குன்னே தெரியாது. என்ன அப்படியே வாசிச்சுட்டே போயிடுது. கர்த்தர் இதன் மூலமாக என்னோட என்ன பேசுகிறாரு, ஆண்டவர் இதில் எனக்கு கொடுக்குற வெளிப்பாடு என்ன. ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் 3 அதிகாரம் வாசிச்சு பலன் இல்லை. கர்த்தருடைய வெளிப்பாட்டு அதிலிருந்து நான் எடுக்காம கர்த்தருடைய அந்த ரேமா, கர்த்தர் இதிலிருந்து எனக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றத நான் பெற்றுக்கொள்ளாம சும்மா கடமைக்கு நான் அப்படியே ஒவ்வொரு அதிகாரமா வாசித்துட்டு போறதுல எனக்கு எந்த பலனும் இல்லை.
ஆண்டவர் சொல்றார், நம்மளை வாழ வைப்பது அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணாராம், ஒரு ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்து அந்த பாக்ஸில் ஒரு எலியை போட்டாராம். சரியா, இப்படி நடுவில் ஒரு ஒரு இப்படி மூடி இருந்துச்சான். ஸோ இந்த பக்கம் ஒரு எலியை போட்டுட்டு ஒரு ரெட் கலர் பட்டனை வச்சாராம், ஒரு ரெட் கலர் பட்டன். இந்த எலி என்ன பண்ணிச்சான், போயிட்டு அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிச்சான். ப்ரெஸ் பண்ண உடனே அந்த எலிக்கு வந்து ஒரு விதமான சந்தோஷம் கிடைச்சிச்சான். ஒரு விதமான சந்தோஷம் அந்த எலிக்கு கிடைச்ச உடனே அந்த எலி என்ன செஞ்சிச்சான், அதை திரும்பவும் ப்ரெஸ் பண்ணிச்சான், திரும்பவும் ப்ரெஸ் பண்ணிச்சான். ஸோ கவுண்டிங் ஒன்று பண்ணாங்களாம். ஸோ ஒரு நாளைக்கு, ஒரு நாள் 24 hours கவுண்ட் பண்ணி பார்க்கக்குள்ள அது பல முறை இப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே போகக்குள்ள இந்த சயின்டிஸ்ட் என்ன செஞ்சாரா, அந்த நடுவில் இருக்கிற பேரியரை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு, இப்போ முதல்ல வந்து அந்த பாக்ஸில் ஒரு பக்கம் தான் அது இருந்துச்சு, இப்போ இந்த பேரியரை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் பழங்கள், சீஸ், இந்த எலி சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சத்தை வச்சு, வீட்டில் வந்து சாப்பிடும்ல எலி, அந்த மாதிரி எலி சாப்பாடு, சீஸு, அப்புறம் அப்படி இப்படி ஒரு ஒரு சாப்பாடு சாமான் அப்புறம் வச்சு பார்த்தாராம். இந்த எலி திரும்புகிற மாதிரியே இல்லையா, அது அப்பயும் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுலே தான் இருந்துச்சு. திரும்ப என்ன செஞ்சாரா, இன்னொரு ஃபீமேல் ஒரு எலியை கொண்டு வந்து, மிஸ்ஸஸ் எலியை கொண்டு வந்து வச்சாராம். வச்சு பார்த்தா அப்பயும் இது திரும்புது இல்லையா. இது என்ன பண்ணுதான், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுலே இருக்கான். அது அந்த பட்டனை வந்து ஒரு நாள் முழுக்க 7000 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணியிருந்துச்சான், 7000 முறை. ஆனால் இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருந்தாரா, அதுக்குள்ளேருந்து ஒரு எலக்ட்ரிக் ஷாக் ஒன்று அதோடைய தலைக்குள்ளே போகிற மாதிரி தானே செட் பண்ணியிருந்தாரு. ஸோ இதை அதை அமுத்தி 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 கடைசியில் அது என்ன பண்ணிச்சான், செத்தே போயிடுச்சான், செத்தே போயிடுச்சான். அதுக்கு இங்கால தேவையான உணவு இருந்துச்சு, அதுக்கு குடும்பம் நடத்துறதுக்கு மிஸ்ஸஸ் எலி இருந்துச்சு, எல்லாம் இருந்தாலும் அதுக்கு அங்க கிடைச்ச அந்த ஒரு காரியத்திலேயே அது சிக்கி 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 கடைசியா செத்தே போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம லைஃப்லையும் நம்ம ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ காரியங்கள் இங்க வச்சிருக்கிறார். ஆமென். வேதத்துல எவ்வளவோ ஆண்டவர் நமக்கு பொக்கிஷமா வச்சிருக்கிறார். வேதம் வந்து ஒரு பெரிய பொக்கிஷம். எப்படி ஒவ்வொன்றையும் ஜெயம் கொடுறது, எப்படி நம்ம அடுத்த நிலை அடையிறது, என்ன நாங்கள் செய்யணும், எந்த வழியில் நாங்கள் போகணும், எப்படி நாங்கள் போகணும், எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும், எப்படி கர்த்தருக்கு பிரியமான, இப்படின்னு சொல்லி பல காரியங்களை கண்டடைவதற்கு பெற்றுக்கொள்வதற்கு வேதம் நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக நமக்கு வழி காட்டுகிற ஒரு புத்தகமாக இருந்தாலும் நம்ம அங்கே போகிறது இல்லை. நம்ம வந்து இங்கே தான் பிஸி. எதில்? பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது இல்லை. எதில்? பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னு ஒரு ஹாப்பினஸ் வருது. அந்த ஹாப்பினஸுக்குள்ளேயே நம்ம இருக்கோம். ஐயோ இவ்வளவுதான், இதுக்கு மேலே வாழ்க்கை இல்லை, இவ்வளவுதான் 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 சொல்லி ஒரு 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 சிறிய ஒரு இதுக்குள்ளேயே நம்ம சிக்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, நான் உங்களுக்கு இதை விட அதிகமான காரியங்களை நான் வைத்திருக்கிறேன், ஜெயத்தை கொடுக்க நான் வைத்திருக்கிறேன். தோல்வி உங்களை அடைவதில் இன்றைக்கு நாங்கள் பாடினது போல ஆண்டவர் இயேசு எப்படி வெற்றி சிறந்தாரோ அதே போல அவர் எங்களுக்கும் ஜெயத்தை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 4:4 சோதனையின் மத்தியில இயேசு இப்படியாய் சத்துருவை பார்த்து சொல்கிறார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். இந்த இடம் வந்து இயேசு வார்த்தையினால அவர் பிழைத்த ஒரு இடம். எந்த இடம்? இயேசு வார்த்தையினால பிழைத்த இடம். இயேசுவே பிழைப்பதற்கு என்ன தேவையா இருந்துச்சா? சொல்லுங்க, என்ன தேவையா இருந்துச்சா? இயேசுதான் வார்த்தை, இயேசுவுக்கே வார்த்தை தேவையா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா நம்ம ஒவ்வொருவருக்கும் வார்த்தை எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. பலர் விழுந்து போவதற்கு, தோல்வி அடைவதற்கு, சமாதானத்தை இழப்பதற்கு, சோர்ந்து போவதற்கு, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கைக்கு காரணம் என்னன்னா இந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே இல்லாமல் இருப்பதே. இப்ப ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வரும், சத்ருவான ஒரு நெகட்டிவ் தாட்ஸை கொண்டு வருவான். இது நடக்காது, இதில் நீங்கள் ஜெயம் பெற முடியாது, இது தோல்வியாக தான் முடியும், இது எப்படி உங்கள் லைஃப்பில் கிடைக்கும், இப்படியான நெகட்டிவான தாட்ஸ் நமக்குள்ள வார நேரத்தில் இந்த வார்த்தை நமக்குள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நெகட்டிவான தாட்ஸை நம்ம ஈஸியாக மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெகட்டிவான தாட்ஸ், ரைட்?
நீ தோத்துருவ, உன்னால நடக்காது, உங்களுக்கு கிடைக்காது, இது இவ்வளவு தான், இப்படியான எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே, அதாவது எது லோகோஸ் நமக்குள்ள இருந்துன்னு சொன்னா, அந்த லோகோஸுக்குள்ள இருந்து ஒரு ரேமா எங்களுக்குள்ள வெளியே வரும். ஆமென். இந்த காலவெளியில் கர்த்தர் விரும்புகிறார் எல்லாரும் இந்த லோகோஸை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அதன் மூலமாக ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தை சொல்கிறது, அறியாமையினாலே அநேகர் இன்றைக்கு அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அநேகருக்கு அறியாமை நிமித்தம், அதாவது இந்த வார்த்தையில வெளிப்பாடு இல்லாதது நிமித்தம் அநேகர் அழிந்து போய் கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி, இந்த வார்த்தையின் வெளிப்பாடு தெரியாதனால, இந்த ஜீவனுள்ள வார்த்தை என்னன்னு தெரியாததுனால அநேகர் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அதாவது வார்த்தை தெரியாதுன்னு சொல்லக்கூட ஆண்டவரோட உறவு இல்லை, ஆண்டவரோட நெருக்கமான உறவு இல்லை, அதனால அநேகர் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஒரு வீட்டில் ஒரு டீனேஜ் பிள்ளையை நாங்கள் எடுப்போம்னு சொல்லி சொன்னா, உதாரணத்துக்கு அந்த டீனேஜ் பிள்ளைகள் இப்போ என்ன செய்வாங்கன்னா, ரூமை மூடிட்டே இருப்பாங்க, கம்ப்யூட்டர்ல இருப்பாங்க, போன்ல இருப்பாங்க. வீட்டில் தகப்பன் இருப்பாரு, தகப்பன் பேசுவார், சத்தம் கேட்காது. தகப்பன் எவ்வளவு தான் கூப்பிட்டாலும் சத்தம் கேட்காது. ஏன்னா அவங்க டீனேஜ், அவங்களோட வயசுல அவங்க மற்ற காரியங்களில் தனி ரூம், தனியா எல்லாமே கொடுக்கப்பட்ட பின்பு அவங்க அதுல பிஸியா இருப்பாங்க, தகப்பனோட உறவு இருக்காது. இதே நேரம் ஒரு 4 வயது 3 வயது பிள்ளை என்ன செய்யும்னா, அப்படியே அம்மா பின்னுக்கே தான் வந்துட்டு இருக்கும், அப்படியே அப்பா பின்னுக்கே தான் வந்துட்டு இருக்கும். அப்பா எங்க போறாரோ அங்கே தான் வரும், அப்பா எந்த பக்கம் எந்த திசையில போறாரோ அங்கதான் அந்த பிள்ளை பின்னாலே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அவ்விதமாக நம்ம ஒவ்வொருவரும் அவரை பின்தொடர வேண்டி இருக்கிறவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அவரை பின்தொடரணும். அப்படியே ரூமா மூடிட்டு அப்படியே உலக பிரகாரமான காரியத்தில் அப்படியே நம்ம இருக்கிறோம்னு சொல்லி சொன்னா, கர்த்தருடைய சத்தம் எங்கள் காதுகளிலே கேட்காது. அவருடைய சத்தம் கேட்கணும்னு சொல்லி சொன்னா, எஸ், ஆண்டவர் டைரக்டா நம்மளோட பேசுற டைம்ஸ் இருக்கு. ஆனா அதிக நேரத்தில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிறது இந்த வார்த்தையின் மூலமாக. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலமாக. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையிலிருந்து தான் அவர் எங்களுக்கு பேசி எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் இயேசுவுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ரைட். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Matthew chapter 4 verse 1 onwards. அப்பொழுது இயேசு, இது இயேசுவானவர் 40 நாள் உபவாசம் செய்ததின் பின்பு அவருடைய சரீரம் பலவீனமா இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க, நான் இன்னொரு 10 மினிட்ஸ்ல முடிச்சிருவேன். ஆகவே ரொம்ப முக்கியமான ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். ஆகவே இயேசு உபவாசித்ததன் பின்பதாக அவர் இருக்கிறாரு, 40 நாள் உபவாசித்துட்டாரு, ரொம்ப பசியோட இருக்கிறாரு. எஸ், வாசிங்க சிஸ்டர். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போக, இயேசுவானவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு, இரவும் பகலும் 40 நாள் உபவாசம், சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, ஒண்ணுமே இல்ல, 40 நாள் உபவாசித்ததன் பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. ஓகே. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில், பிசாசு அவரிடத்திலே வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், நீ தேவனுடைய குமாரனே ஆனால். முதலாவது வசனத்திலே என்னத்தை பார்க்கிறோம்? நீ தேவனுடைய குமாரனே ஆனால். என்ன சொல்றான்? இல்ல, தேவனுடைய குமாரனே ஆனால். இங்க ஒரு வெளிப்பாடு வரணும். என்ன வெளிப்பாடு? சந்தேகத்தை கொண்டு வர. குமாரன் தானே, அப்புறம் என்ன குமாரனே ஆனால்? ஏன்னா இயேசுவானவர் ஞான ஸ்நானம் எடுத்து வெளியில வரும்பொழுது பிதாவா வானம் திறக்கப்படுது, பரிசுத்தாவியானவர் புறா வடிவத்தில் வந்து இறங்குறாரு. அப்பயே சொல்லப்படுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரிலே பிரியமாயிருக்கிறேன். சொல்லியாச்சு, உலகத்துக்கே சொல்லியாச்சு, இவர் தான் அவருடைய குமாரன் என்று சொல்லி. இப்ப இவன் ஒரு சந்தேகத்தை முதல்ல கொண்டு வரான். குமாரனே ஆனால் ஒரு சந்தேகம். நீங்க பிள்ளையா இருந்துச்சீங்கன்னு சொன்னா சொல்லுங்க, இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். சரி, உங்களுக்கு தான் ரொம்ப பசியா இருக்குல்ல, இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆக்குங்கள் என்று சொல்லி சொல்றான். அப்ப இயேசு சொல்ற வார்த்தையை பாருங்க. அவர் பிரதியுத்தரமாக. இப்ப நாங்க வாசிக்கிறது எந்த புத்தகத்துல இருக்கு சொல்லுங்க? வாயை திறந்து ஈஸியான கொஸ்டின். எங்க இருக்கு? மத்தேயுல இருக்கு. மத்தேயு எங்க இருக்கு? பழைய ஏற்பாடுல. ஆமென். புதிய ஏற்பாடுல. தேங்க்யூ. சொல்லுங்க. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும், அப்படி மெதுவா போவோம், பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. இயேசு சொல்றாரு. சொல்லக்குள்ள என்ன சொல்றாருன்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நான் சொல்றேன்னு சொல்லல, அவரு எழுதி இருக்கிறதே. ஆமென். அப்படின்னா எங்கேயோ எழுதி இருக்கு. அப்படின்னா அந்த எழுதி இருந்தது யாருக்கு தெரிஞ்சிருக்கு? இயேசுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப இங்க கல்ல அப்பமாக்கணும்னு இயேசு அந்த வார்த்தை அவருக்குள்ள போப்பாகுது.
கிளிங் அப்படியே பீப் பண்ணுது. உடனே அவர் அந்த இடத்த வார்த்தை எடுத்து அட்டியார் பிசாசை. சரி, இந்த வார்த்தை எங்கே எழுதியிருக்கு? அப்படியே நாங்கள் பின்னால் போவோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Deuteronomy chapter 8 verse 3. Deuteronomy chapter 8 verse 3. உபாகமம் திவ்ய கதா. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம். மனுஷன் அப்பத்தினால் யார் சொல்றா இந்த வார்த்தைனா? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும் படிக்கு. சரி, அப்ப இந்த வசனத்தை தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு எத்தனையோ ஆயிரங்கள் வருடங்களுக்கு பின்பு பிறந்த இயேசு இதை யாருக்கு சொல்றாரு? பிசாசுக்கு சொல்றாரு. அப்ப இந்த மோசே மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை அப்படியே இயேசு போயிட்டு சொல்லி பிசாசோடு பேசி ஜெயம் கொள்றதுக்கு இயேசு வார்த்தை அறிந்திருந்தார், அதாவது லோகோஸ் அறிந்திருந்தாரு. அவருக்குள்ள அந்த ரேமா இருந்துச்சு. ஆமென். இப்படியே வச்சுட்டு திரும்ப நாங்க போவோம் 2வது சோதனைக்குள்ள. verse 7 verse அதற்கு இயேசு சிஸ்டர் கொஞ்சம் முன்னால இருந்து verse 3 verse 5ல இருந்து. அப்பொழுது பிசாசு அவரை Matthew chapter 4 verse 5. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, சரி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதி இருக்கிறது என்று சொன்னார். யார் இதை சொல்றா? எதை சொல்றாரு பிசாசு? சொல்றாருன்னா சொல்றாரு. எதை சொல்றான்? வார்த்தை சொல்றான். அப்ப அவனுக்கே வார்த்தை தெரிஞ்சிருக்கு. நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருடம் ஆகிறது, எனக்கு இன்னும் வார்த்தை தெரியல. ஆனா பிசாசுக்கு வார்த்தை தெரியுது. பிசாசு சொல்லியிருக்கிறான் கடைசி லைன், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதி இருக்கிறது என்று அவனே லோகோஸை எடுத்து இயேசு கையில கொடுக்குறான். அவன் எப்படிப்பட்டால் அவனுக்கு நல்ல பைபிள் தெரியும். ஆமென். நல்ல பைபிள் தெரியும். ஆமென். அவனுக்கு எங்களை விட நல்ல பைபிள் தெரியும்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவனை எந்த கேப்ல அடிக்கணும்னு நமக்கு தெரியும். சரி, இத சொன்ன உடனே இயேசு என்ன சொல்றாரு? நீ என்னோட என்ன வார்த்தையோட வாரியா? இப்ப சரி பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று. பரீட்சை பாராத, டெஸ்ட் பண்ணாதன்னு சொல்லி எழுதி இருக்கிறது அப்படின்னாரு. இந்த வசனம் எங்க இருக்குன்னா டியூட்ரோனமி chapter 6 verse 6, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லப்படுது. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. தொடர்ந்து வாசிங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ கொஞ்சம் 16 நீங்கள் மாசாவிலே செய்தது போல 16 உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை verse 16 ஹயேதாசே ரைட். நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. ஆண்டவரை பரீட்சை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி எங்க சொல்லியிருக்கு? ஆதியாகமத்துல சொல்லியிருக்கு. ஆமென். இந்த வசனத்தை ஆண்டவர் கொண்டு வந்து பிசாசு அடிக்கிறார். 3வது 10ஆம் வசனம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், Matthew chapter 4 verse 10. அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே என்றார். ரைட். இப்போ என்ன சொல்றாருன்னா, அவன் கொண்டு போயிட்டு ஒரு உப்பரிகையின் மேல நிறுத்திட்டு அவரை வணங்கும் எல்லாவற்றையும் காட்டிட்டு இதெல்லாம் நான் தாரேன், நீங்க என்ன வணங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? திரும்ப வாசிப்போம் அந்த வாசிக்க. அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறது. இப்படி எழுதி இருக்கே, யாரையும் வணங்காது. இதனாலதான் நாங்க யாரையும் வணங்கினா நம்ம எகெயின்ஸ்ட். என்னது? யாரையும் வணங்கினா எகெயின்ஸ்ட்.
யாரும் யாரையும் வணங்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். யாரும் யாரையும் வணங்கக்கூடாது. ஆண்டவரை மட்டும்தான் வணங்கணும். ஆமென். இன்னைக்கு பலர் தங்களை வணங்குறத விரும்புகிறாங்க, பலங்க சொல்கிறாங்க, அப்படியே சாஷ்டாங்கமாக போய் மனுஷன் முன்னால் விழுகிறாங்க. நாங்கள் இதெல்லாம் வேணான்றோம். ஏன்னா இந்த வார்த்தை என்ன சொல்லியிருக்கு? ஆண்டவரை தவிர வேறு யாரையும் வணங்காது. ஆமென். அவன் தேவதூதனாக இருந்தாலும் பரவாயில்ல, வணங்க வேணாம். ஆமென். அப்படியே ஜெபிச்சுட்டு இருக்கீங்க, தேவதூதன் வந்து முன்னால் நின்று வணங்கிறாங்க. இல்லை, ஆண்டவர் மட்டும்தான் வணங்கணும். ஆமென். இந்த வார்த்தை எங்கே சொல்லப்பட்டிருக்கு? உபாகமம் 6ஆம் அதிகாரம், Deuteronomy chapter 6 verse 13. Deuteronomy chapter 6 உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. அவரை மட்டும்தான் நீ ஆராதனை செய்யணும், அவரை மட்டும்தான் நீ ஆணையிடணும், அவருடைய நாமத்தை மட்டும்தான் நீ துதிக்கணும். ஆமென். இந்த வசனத்தை இயேசு வந்து இங்க சொல்லி இந்த பிசாசை மேற்கொள்கிறார். தொடர்ந்து அடுத்த வசனம் Matthew chapter 4 verse 11. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார். அதாவது அவருக்குரிய ஆகாரத்தை எல்லாம் கொடுத்து 40 நாள் இயேசு உபவாசமா இருந்ததுனால பரலோகம் தூதனை அனுப்பி வைக்கிறது இயேசுவுக்கு பணிவிடை செய்யும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இயேசு இந்த பிசாசை மேற்கொள்வதற்கு பயன்படுத்தினது என்னன்னு சொல்லி சொன்னா லோகோஸ். ஆமென். அதாவது அவருடைய வார்த்தை. ஆமென். அதனுடைய வெளிப்பாடு இயேசுக்குள்ள இருந்துச்சு. அதாவது இயேசு வார்த்தையை அறிந்திருந்தாரு. ஆகவே பிசாசு அவரை அட்டாக் பண்ண வரும்பொழுது, சோதிக்க வரும்பொழுது அவர் டக்குன்னு அந்த வார்த்தையை எடுத்து பேசினார். ஆமென். அப்ப இயேசு அன்னைக்கு அந்த வார்த்தையை எடுத்து பேசுறதற்கு காரணமா இருந்தது இயேசுவுக்குள்ளே அந்த வார்த்தை இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள இந்த வார்த்தை இருக்கும்னு சொல்லி சொன்னா, இந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும்னா என்ன போராட்டம் வந்தாலும், என்ன காரியம் எதிர்மறையா நமக்கு நின்றாலும், நம்ம இந்த வார்த்தையால் நாம் ஜெயம் காண முடியுமா இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம தோல்வி அடைகிறதுக்கு, சோர்ந்து போறதுக்கு எல்லாம் காரணமே இந்த வார்த்தை நமக்குள்ள இல்லை. இந்த வார்த்தையின் வெளிப்பாடு நமக்குள்ள கிடைக்காததுனால தான் நம்ம அநேக நேரங்களில் நாங்கள் அநேக காரியங்களை சோர்ந்து போயிடுறோம், கிவ் அப் பண்ணிடுறோம், பலவீனம் அடைகிறோம். ஆனால் இந்த காலையில் கர்த்தர் சொல்றார், என்னுடைய வார்த்தையை நீங்க அறிந்து கொள்ளுங்க, அதனால மட்டும்தான் உங்களுக்கு பிழைப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த வார்த்தையை பிடித்து ஜெபிப்போம். நல்லது, நம்ம வார்த்தையில, சொந்த வார்த்தையில ஒரு அப்பாவோட பேசுற மாதிரி நம்ம சொந்த வார்த்தையில நம்ம பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை. அதை பேசுறதோட அவருடைய வார்த்தையை கோட் பண்ணி, ஆண்டவரே நீர் இப்படி செய்திருக்கிறீரே, ஆண்டவரே இவர்களுக்கு இப்படி ஆண்டவரே செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீரே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தி நம்ம ஜெபிக்கும் பொழுது அதுல இருக்கிற இம்பாக்ட் அதிகமா இருக்கு. ஆமென், ஆமென். அதுல இருக்கிற இம்பாக்ட், ஆண்டவரே நீர் வாக்கு கொடுத்தீரே, ஆண்டவரே நீர் எனக்கு இப்படியெல்லாம் சொன்னீரே, நீர் இப்படியெல்லாம் செய்வேன்னு சொல்லிக்கிறே, நீர் இப்படி செய்திருக்கிறீரே வேதத்துல, என் வாழ்க்கையில செய்யும்னு சொல்லி நாங்க அப்படி போராடி ஜெபிக்கிறதுக்கு எங்களுக்குள்ள வார்த்தை தெரிந்திருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 78 Psalms 78 verse 13ல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, Psalms 78 verse 13ல இப்படியாக சங்கீதக்காரர் சொல்கிறார், கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி. இப்ப இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க ஆண்டவரே? கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படியா செய்தீரே. என் வாழ்க்கையிலையும் ஆண்டவரே அப்பா சுவாமி இருக்கிற ஒரு உதாரணம் சொல்றேன், சரியா? இப்ப இது ஒரு உதாரணத்தை சொல்றேன். இப்ப நீங்க யாரோ இந்த தேசத்துல இருக்கிறீங்க, சரியா? உங்களுடைய யாரோ ஒருவங்க வேறொரு தேசத்துல இருக்கிறாங்க, சரியா? இப்ப அவங்க இங்க வந்து கொள்ளணும், சரியா? இப்ப நீங்க இதுக்கு ஒரு ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே அவர்களை கொண்டு வாரும். ஆனா பெரிய ஒரு தடை ஒண்ணு இருக்கு. நான் இது ஒரு உதாரணம் சொல்றேன், சரியா? பெரிய ஒரு தடை இருக்கு. நீங்க ஆண்டவரே கொண்டு வாரும், எப்பப்பா கதவை திறப்பிப்பீங்கப்பா அப்படின்னு ஜெபிச்சுட்டு இருக்கீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜெபிங்க. ஆனா இந்த வசனத்தை கோட் பண்ணுங்க. சங்கீதம் 78:13 என்ன சொல்லுது? கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி, அதாவது தடையெல்லாம் உடைச்சு அவங்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக சேர்ந்து நிற்க பண்ணீங்க தானே. Do it for me Lord. எனக்கும் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க இப்படி எல்லாம் செய்த சர்வ வல்லமுள்ளவர். கடலே 2ஆ பிளந்துச்சு, சமுத்திரம் 2ஆ பிளந்துச்சு. இத சொல்லி ஜெபிக்கிறதுக்கு சங்கீதம் 78:13 தெரிஞ்சிருக்கணும். ஆமென். இத சொல்லி ஜெபிக்கிறதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னால என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆமென்.
ஆமென். அப்ப அது தெரிஞ்சிருந்தா தான் என்ன பண்ணலாம், அதை கோட் பண்ணி என்னால ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. அதை கோட் பண்ணி என்னால ஜெபிக்கிறதுக்கு இந்த நோயில நீங்க செத்து போயிருவீங்க சிஸ்டர் அப்படின்னு டாக்டர் சொல்லுவாரு. இந்த நோய்க்கு நீங்க சாக மட்டும் மருந்து குடிக்கணும் பிரதர் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுவாரு. இது ஜெனட்டிக் பிரச்சனை ஒண்ணு, இதோட தான் நீங்க அப்படியே பெட்டிக்கு போக மட்டும் அப்படின்னு சொல்லி டாக்டர் எழுதி கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்? நீங்க ஆமா இல்ல டாக்டரே சொல்றாரு, அவர் பெரிய டாக்டர், அவர் இதுல ஸ்பெஷலிஸ்ட், அவர் சொன்னதை மாற்ற முடியுமோ அப்படின்ட்டு இருக்காம நீங்க அவருடைய வார்த்தையை எடுத்துட்டு போயிட்டு மறுத்து போன லாசரு செத்து போய் 4 நாளாகி நாத்தாடிக்குன்னு சொல்லி குடும்பமே கிட்ட போக மாட்டேங்குது, அங்க போய் வார்த்தையை சொல்லி ஜீவனை அனுப்பி அவனை உயிரோட வெளியில கொண்டு வந்தீங்கல்ல, என் வாழ்க்கையில உங்களால செய்ய முடியும். ஆமென். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் மரித்து போயிருக்கோ, எது எல்லாம் நடக்காம இருக்குதோ, எதெல்லாம் நடக்காதுன்னு டாக்டர் சொல்றாங்களோ, அவங்க சொல்லிட்டாங்களா, பிரச்சனை இல்லை. ஆனா என் ஆண்டவர் மரித்தோரை உயிரோடு எழும்ப பண்ணின தேவனா இருக்கிறார், அவர் எனக்கு செய்ய வல்லமுள்ளவரா இருக்கிறார். ஆமென். காலம் கடந்துருச்சு, டைம் பாஸ் ஆயிருச்சு, இனிமேல் பிள்ளை கிடைக்காது, இனிமேல் உங்களுக்கு வயசாயிருச்சு, உங்க ஓகன்ஸ் எல்லாம் செத்து போயிருச்சுன்னு சொல்லி டாக்டர் சொல்லலாம். அப்படிங்களா, பரவாயில்லையே, சாராளுக்கு 90, நம்முடைய ஆபிரகாமுக்கு 100 வயசு, அவங்களுக்கு பிள்ளை கொடுத்த ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். இதை சொல்ல ஆபிரகாம் சாரா லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியணும். அதை தெரியறதுக்கு முதல்ல வேதம் தெரியணும். ஆமென். இதை தெரிஞ்சா இதுக்குள்ள இருக்கிற வெளிப்பாட்டை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். யாவரும் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா.